18 ஜனவரி 2010 அத முரளி பார்க்க போறோம். அவ்யக்த பாப் தாதாவுடையத. பிரம்மா பாப் சமான் நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூப் பன்னை கேலியே. இந்த முரளியினுடைய தலைப்பு பிரம்மா பாபாவிற்கு சமமாக மோகத்திலிருந்து விடுபட்டு பற்றற்று நினைவு சொரூபத்தில் இருப்பதற்காக. அந்த கீதையினுடைய லாஸ்ட் சாப்டர்ல லாஸ்டா கிருஷ்ணா சொன்ன ஸ்லோகன் இதுதான். நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா. அதாவது பற்று பற்று பலவிதம். அதுல பெரிய பற்று அவங்களுடைய தேகத்தின் மேல இருக்கிறது. அதை விடுறதா ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் டைம்ல அந்த ஆத்மா உடம்புல இருந்து பிரியும் பொழுது அந்த தேகத்தின் மேல ஒரு பற்று வருமா. ஏன்னா 24 மணி நேரம் இந்த உடல் கூடவே வாழ்ந்துட்டோம் இல்லையா. அதை விட்டு பிரியறதுக்கு மனசு வராதாம். அதனால கடைசி சாப்டர் அதுதான். இந்த தேகத்தின் மீது உள்ள பற்றையும் நீக்கி இறை நினைவிலிருந்து ஆத்மா வெளியில வரும் பொழுது உயர்ந்த பதவி, வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது தான் கீதையினுடைய சாரம். இப்ப பிரம்மா பாபா அப்படிதான். எல்லா விதமான பற்றிலிருந்து விடுபட்டு இறை நினைவோட பிரம்மா பாபாவுடைய ஆத்மா அந்த உடம்புல இருந்து வெளியில வந்தது. அது 18 जनवरी அன்னைக்கு. मन का टाइम टेबल बनाकर कर्म करते कर्म யோகி அஷரீரி बनने का अभ्यास करो. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு தான் ஆகணும். விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படவில்லை என்றாலும் சரி, அந்த ஒரு நாள் எல்லாருமே வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இந்த உடலிலிருந்து விடுபடக்கூடிய நாள். பாபா சொல்றாரு, அந்த டைம் எப்போ வரும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால நாம காலையில அமிர்த வேளை யோகா பண்றோம், சாயந்தரம் யோகா பண்றோம். அது பத்தாது. ஏன்னா எப்ப வேணாலும் என்னவெல்லாம் நடக்கலாம். அதனால கர்ம யோகியா இருக்கணும். வேலை செய்யும் பொழுது கூட இறை நினைவில இருந்து வேலை செய்யணும். இந்த பயிற்சி தான் பிரம்மா பாபா பண்ணாரு. அதாவது நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் கர்மா செய்யும் பொழுது கர்ம யோகியாக அஷரீரியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். பாபா நினைவும் இருக்கணும். நான் ஆத்மா இந்த உடல் மூலமா இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அந்த நினைவும் இருக்கணும். இது 2ம் சேரும் பொழுது, நாம அந்த நாள் கடைசி செகண்ட் அது எப்ப வேணாலும் அந்த எக்ஸாம் வரலாம். அந்த எக்ஸாம்ல நாம நெறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, கர்ம யோகியா இருக்கணும், அஷரீரியா இருக்கணும். இந்த பயிற்சி பண்ணுங்க. இதுதான் ஹெட்டிங்கு. ஓம் சாந்தி. आज चारों ओर के बच्चों में विशेष स्नेह समाया हुआ है. இன்று நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகள் மனசுல அன்பு நிறைந்திருந்ததை பாபா பார்த்தாரு. आज के दिन को कहते हैं ஸ்மிருதி திவஸ். இந்த ஜனவரி 18 சொல்கின்றார்கள் நினைவு நாள் என்று. बाप दादा ने अमृत वेले से चारों ओर देखा. चाहे देश में चाहे विदेश में सभी बच्चों के दिल में बाप के स्नेह की तस्वीर दिखाई दी. இன்று விடியற் காலையில பாபா உள்நாடு வெளிநாடு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாராம். எல்லாரோடைய மனசுல பாபா மேல அளவிட முடியாத அன்பு இருந்ததை பாபாவால பார்க்க முடிந்தது. அவரு बाप के दिल में भी हर एक बच्चे के स्नेह की तस्वीर समाई हुई थी. அது மட்டும் இல்லாம பாபாவுடைய உள்ளத்துல கூட குழந்தைகளுடைய படம் இருந்தது. आज के दिन को विशेष स्नेह का स्मृति का दिवस कहते हो. இன்றைய நாள் விசேஷமா ஸ்நேகத்தின் நாள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நினைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். बाप दादा ने अमृत वेले से भी पहले बच्चों के तरफ से अनेक स्नेह के मोतियों की मालाएं देखी. இப்ப பாபா காலையில அமிர்த வேலையில இந்த குழந்தைங்க பாபா மேல வச்ச அன்புனால கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது இல்லையா, அன்பு கண்ணீர்.
அது வந்து முத்துக்கள் போல வந்ததாம். ஒரு ஒரு ட்ராப்பும் ஒரு ஒரு முத்து போல இருந்ததாம். அதுவும் காஸ்ட்லியான முத்துக்களா அந்த கண்ணீர் வந்து இருந்துச்சு அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு. हर एक बच्चों के दिल में ऑटोमेटिक ये गीत बज रहा है मेरा பாபா பிரம்மா பாபா மீட்டா பாபா எல்லா குழந்தைகளுடைய மனசுல இந்த ஒரு பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது. என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்ற பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது. और बाप दादा के दिल में ये गीत बज रहा है மீட்டே பச்சே பியாரே பச்சே. மேலும் பாபாவுடைய இதயத்துல இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே அப்படின்னு அவரு பாடல் பாடினாரு. आज हर एक के अंदर और शक्तियों के सिवाय स्नेह की शक्ति ज्यादा समाई हुई है. பாபா வந்து எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு அவர் இன்னைக்கு தான் சொன்னாரு. தாட் ரீடர் நேத்தி சொன்னாரு. அது பூதத்தோட தொழிலு, தாட் ரீட் பண்றது. அத நான் கத்து தரல உங்களுக்கு. எனக்கே தாட் ரீட் பண்ண தெரியாதே அப்படின்னு சொன்னாரு. ஆனா, இன்னைக்கு பாபா சொல்றாரு, தாட் ரீட் பண்ணாராம். அதாவது எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தாராம். அதுல எல்லாருடைய மனசுல பாபா மேல அன்பு தான் இருந்துச்சாம். பிகேஸோட மனசுல முக்கியமா ஜனவரி 18. ये परमात्मा स्नेह ईश्वरीय स्नेह सिर्फ संगम युग पर ही अनुभव होता है. இது பரமாத்மாவுடைய அன்பு, ஈஸ்வரன் அளிக்கக்கூடிய அன்பு சங்கம யுகத்துல மட்டுமே பிராப்தமாகின்றது. ये परमात्म स्नेह जो अनुभवी जाने हर एक बच्चे को सहज योगी बना देता है. இந்த பரமாத்மாவுடைய அன்பானது ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கி விடுகின்றது. बाप दादा ने देखा सर्व बच्चों में स्नेह का अनुभव बहुत बहुत समाया हुआ है. பாபா வந்து பார்த்தாரு, எல்லா குழந்தைங்களோட மனசுல அளவிட முடியாத அன்புனால நிறைஞ்சு இருந்தது பாபா வந்து பார்த்தாரு. ஆப் சப்கா ஜனம் கா ஆதார் ஸ்னேக ஹை. நம்ம எல்லாருமே பர்த் எடுத்திருக்கோம், அதனுடைய ஆதாரம் அன்பு தான். ऐसा कोई भी बच्चा नहीं दिखाई देता और शक्तियाँ कम भी हो, लेकिन बाप का स्नेह या निमित्त बनी हुई विशेष आत्माओं के स्नेह का अनुभव मेजॉरिटी सभी के दिल में चेहरे में दिखाई देता है. இப்ப அன்பு இல்லாத ஒரு குழந்தை கூட கிடையாது. எல்லா பிகேஸ்க்கும் பாபா மேல அளவிட முடியாத அன்பு நிறைஞ்சு இருக்கு. மத்த சக்தி வேணா குறைவா இருக்கலாம். பொறுமையா இருக்கிறது குறைவா இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கம்மியா இருக்கலாம். ஃபேஸ் பண்றது கம்மியா இருக்கலாம். ஆனா அன்புல மட்டும் குறையே இல்ல. பாபா மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருக்காங்க. अभी आप सबको आज विशेष यहाँ तक किसने पहुँचाया? இன்று விசேஷமா இங்க இதுவரைக்கும் யார் உங்கள கொண்டு வந்து சேர்த்தது? இப்போ மதுபன்ல இருக்கிறீங்கன்னு நினச்சுக்கோங்க. மதுபன்ல நாம போறோம். முரளி கேட்குறோம். பாபா முரளி வாசிக்கிறாரு. அப்ப நீங்க லண்டன்ல இருக்கீங்க. லண்டன்ல இருந்து மதுபன் வந்து சேர்ந்திருக்கீங்க. எதுல வந்தீங்க மதுபனுக்கு? லண்டன்ல இருந்து. ட்ரெயின்ல வர முடியாது. பஸ்ல வர முடியாது. எதுல வந்துட்டீங்க? கிஸ் விமானமே ஆயி. எந்த ஃப்ளைட்ல வந்தீங்க? ट्रेन में आए या विमान में आए, सबकी सूरत में स्नेह के प्लेन से पहुंच गए. பாரத்வாசிகள் ட்ரெயின்ல வந்திருக்கலாம். லண்டன் வாசிகள் ஃப்ளைட்ல வந்திருக்கலாம். பாரதத்திலேயே இப்பலாம் ஃப்ளைட்ல போறவங்க அதிகமாயிட்டாங்க. பாபா கேட்குறாரு, நீங்க சாதாரண ஃப்ளைட்ல பறந்து வரலைங்க. ஸ்நேகம்ன்ற விமானத்துல பறந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. कुछ भी करना पड़े लेकिन स्नेह के प्लेन में सभी पहुंच गए हो ना. இதுக்காக என்ன செஞ்சாலும் எப்படியாவது பாபா மீட் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு நாளாவது பாபா மீட் பண்ணணும். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியாவது அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கெல்லாம் பைசா தேவை தானே. நிறைய செலவாகுது ஃபாரின்லேருந்து வரணும்னா. பாரதவாசிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரெயின் செலவுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஃப்ளைட் சார்ஜுக்கும்
உழைக்கணும், ட்ரெயின் சார்ஜுக்கும் உழைக்கணும். எப்படியாவது பாபாவ போய் பார்த்தரணும் ஆக மொத்தத்துல. அந்த ஒரு உண்மையான அன்பு தான் வந்து ஃபாரின்லர்ஸ் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் வராங்க பாபா பார்க்கறதுக்கு. எவ்வளோ செலவு பண்ணிட்டு வராங்க. அதுக்காக உழைக்கிறாங்க. பாபா மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அதே மாதிரி தான் பாரத்வாசிகள் கூட. அவங்களும் செலவு பண்ணிட்டு வராங்க. ட்ரெயின்ல வர்றதுக்கு கூட செலவு ஆகுது இல்லையா? ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் என்னன்னா, பாபா மேல வச்ச அன்பு தான். அந்த அன்பு தான் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, நான் ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது மதுபன் போய் சேர்ந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோட மவுண்ட் அபுக்கு வராங்க. आज के दिन को स्मृति दिवस कहा जाता है. இன்றைய நாள் 18 ஜனவரி பிரம்மா பாபாவுக்கு அவருடைய நினைவு நாள் ஆகும். लेकिन स्मृति दिवस के साथ-साथ समर्ति दिवस भी कहा जाता है. இது நினைவு நாள். அது மட்டும் இல்லைங்க. இது வந்து சக்தி நிறைந்த நாள் கூட சொல்லலாம். आज के दिन को ताज पोशी का दिन भी कहा जाता है. இன்றைய நாள் வந்து பாபா வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பிசிக்கலா எல்லா பொறுப்பும் எடுத்து எக்கிய தாயா இருந்தார்ல பிரம்மா பாபா, அந்த பொறுப்பை வந்து பிரகாஷ் மணிதாதிக்கு கொடுத்த நாள். எப்படி வந்து லக்ஷ்மி நாராயண் த ஃபர்ஸ்ட், லக்ஷ்மி நாராயண் த செகண்டுக்கு வந்து தன்னுடைய பொறுப்புன்ற கிரீடத்த குடுப்பாங்க. அவங்களுக்கு முடிசூட்டி வைப்பாங்க. தன்னுடைய குழந்தைய அரியாசனத்துல உட்கார வைப்பாங்க. அதே மாதிரி தான் பிரம்மா பாபா பிரகாஷ் மணி தாதிக்கு அந்த 18 ஜனவரியில தன்னோட வில் பவர் கொடுத்த நாள். அவங்களுக்கு அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்து தாதிங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததுனால தான், அந்த ஒற்றுமையும், அன்பும் அவங்களுக்குள்ள வந்து நெறைய இருந்தது. அதனால எக்கியம் வந்து ஒரு நல்லமைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது எல்லாருடைய கோஆப்பரேஷன் வேணும்ல. பிரகாஷ் மணிதாதிக்கு எல்லாரும் கோஆப்பரேட் பண்ணாங்க. அந்த அனைவருடைய கோஆப்பரேஷனால தாதியால செயல்பட முடிஞ்சது. அதுக்கு மேல பிரம்மா பாபாவுடைய உதவி இருந்தது. அவரு வில் பவர் குடுத்திருந்தாரு. क्योंकि आज के दिन बाप दादा ने विशेष ब्रह्मा बाप ने निमित्त बने हुए महावीर बच्चों को विश्व सेवा का ताज पहनाया. இன்றைய நாள்ல தான் பிரம்மா பாபா என்ன பண்றாரு, அந்த மாதிரி மகாவீர் குழந்தையாகிய தாதிக்கலாம் இந்த மாதிரி பொறுப்புன்ற கிரீடத்தை வைத்த நாள் जनवरी 18. बाप ब्रह्मा बाप खुद अननोन हुए और बच्चों को विश्व सेवा के स्मृति का तिलक दिया. இப்ப பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தானே மறைத்து கொண்டாரு. அவரு உலக சேவை அப்படிங்கிற பொறுப்புன்ற கிரீடத்தை தாதிக்கு வந்து கொடுத்தாரு. बच्चों को करणहार बनाया स्वयं करावनहार बने. இப்ப குழந்தைங்களை செய்ய கூடியவர்களாக மாற்றினாரு. பின்னாடி இருந்து பேக் போனா இருந்து பாபா செயல்படுத்தினாரு. अपने समान फरिश्ते रूप का वरदान देकर लाइट का ताज पहनाया. இப்ப பிரம்மா பாபா என்ன பண்ணாரு, ஃபரிஷ்தே பவ அப்படின்ற வரத்தை கொடுத்து அந்த ஒளி கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. பிரம்மா பாபாவுடைய கண்ல இருந்து ஒளி வந்து தாதிக்கு வந்த மாதிரி தெரிஞ்சுதான். அது வந்து காட்சின்னு சொல்லலாம். ஆனா பாபாவுடைய வில் பவர் குடுத்திருக்கிறாரு. பாபா தன்னுடைய ஒளியை தாதிக்கு குடுத்திருக்கிறாரு. और बाप दादा ने जो ताज तिलक का वरदान दिया उसी प्रमाण बच्चों का कर्तव्य देख खुश है. இப்ப பாபா பொறுப்புன்ற கிரீடத்தை கொடுத்தாரு. இந்த யஜ்யத்தை சம்பாலனை பண்ணணும் அப்படின்ற பொறுப்பு. எவ்வளவு பெரிய பொறுப்பு அது. அ இந்த ஏக்கத்தை பார்த்துக்கிறதுன்னா சாதாரண விஷயமா? அவ்வளோ பெரிய பொறுப்ப தாதிக்கு குடுத்தாரு. நம்பிக்கையோட குடுத்தாரு. ஆனா, பிரகாஷ் மணி தாதி சரி, கூட இருந்த தாதிகளும் சரி, எல்லாருடைய கோஆப்பரேஷனால நம்ம யஜ்யம் வந்து பிரம்மா பாபா இருக்கும் பொழுது 150 சென்டர் தான். மொத்தமே 5000 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருந்தாங்க. சாக்கார பிரம்மா பாபா இருக்கும் பொழுது. அப்புறமா தாதிகள்லாம் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் தாதிங்க தான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆச்சு. 147 நாடுகள்ல இன்னைக்கு இந்த இயக்கம் இருக்கு. 15,00,000 பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாருடைய அதிலும் முக்கியமா தாதிங்களுடைய கடின உழைப்பு, தபஸ்யா, யோக சக்தி,
தியாகம், தபஸ்யா, சேவா அது கண்டிப்பா இருக்கு. அந்த காரணத்தினால தான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால தான் யஜ்யம் வந்து இந்த அளவுக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனா செய்பவரும், செய்ய வைப்பவரும் சிவ பாபா தான். அவரு பேக் போனா இருக்கிறாரு. தாதிங்கள முன்னாடி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பண்ணணும்ல. அதுக்கும் ஒரு தியாகம் செய்யணும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். 2வது தபஸ்வியா இருக்கணும். இந்த யஜ்யத்த நடத்தணும்னா, எது மேலயுமே ஒரு சின்ன பற்று இருக்கக்கூடாது. ஆசை இருக்கக்கூடாது. ஆனா எல்லாம் செய்யணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எந்த விதமான பலனை எதிர்பார்க்கக் கூடாது. அதுக்கு தபஸ்யாவுடைய சக்தி வேணும். தியாகம் செய்யணும். ஆனா சேவா பண்ணணும். ஏன்னா பிளஸ், மைனஸ் 2மே கிடைக்கும். இப்ப பிரம்மா, பாபா இல்ல. அப்போ குழந்தைங்க பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க எல்லாரும் பிரம்மா பாபா இருந்தாரு. பேக் போனா இருந்தாரு. சிவ பாபா இருக்கிறாரு. யஜ்யம் ருத்ரனுடையது. ருத்ரனுடைய சக்தி இருக்கு. எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பிசிக்கலா எடுத்து செய்றதுக்கு தாதிங்களுக்கு அவங்களோட யோக சக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. बच्चों ने சொன்னே सेवा செய்யும். का वर बच्चों ने सेवा का वरदान कार्य में लाया. ये देख बाप दादा खुश है. பாபா சேவைய ஒப்படைச்சாரு. ஆனா தாதிங்க எடுத்து செஞ்சாங்கல்ல. காரியத்தை பிராக்டிகலா கொண்டுட்டு வந்ததுனால, சிவ் பாபாவுக்கு ரொம்ப குஷி. பிரம்மா பாபாவுக்கும் மிகவும் சந்தோஷம். अभी तक जो पार्ट बजाया है அவரு आगे भी बजाना है. இதுவரைக்கும் நீங்க பார்ட் நல்ல முறையில ப்ளே பண்ணீங்க. இது 2010 அது பாபா சொல்றாரு. 2010ல 2007லயே பிரகாஷ் மணி தாதி போயிட்டாங்க. ஜானகி தாதி தான் அப்ப வந்து சீஃப் ஆஃப் பிரம்மா குமாரிஸ்ல இருந்தாங்க. பாபா சொல்றாரு, அவங்க மொத்தம் தாதிங்க இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு தாதி தான் இருக்கிறாங்க. ரத்தன் மோகினி தாதி. அவங்களும் வந்து கர்மாதீத நிலைய அடைஞ்சிட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பாபா அவங்கள வச்சிருக்கிறாரு. 101 வயசு ஆகுது. ஆ பாபா சொல்றாரு, இந்த தாதிங்கலாம் வந்து ஆரம்ப காலத்துல அவ்ளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ தபஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியாகம், தபஸோட ஆதாரத்துல தான் வந்து யஜ்யம் நிக்குது. இப்ப பாபா பேசும்போது ஜானகி தாதி இருக்காங்க. விதேஷ் மே பி சக்கர் லகாயா தோ கியா தேக்கா? பாபா வந்து உள்நாடு, வெளிநாடு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சாராம். அப்ப என்ன பார்த்தாரு? हर बच्चा स्नेह में समाया हुआ है. ஒவ்வொரு குழந்தையும் இந்த 18 ஜனவரிக்கு பாபா மேல அளவிட முடியாத அன்பு. அதெல்லாம் வர்ணனையே செய்ய முடியாத. இதெல்லாம் அனுபவம் தான் செய்ய முடியும். அதுல இருந்தத பாபாவால பார்க்க முடிஞ்சது. जो बाप द्वारा समा समर्थियां मिली है क्योंकि ये दिन विशेष स्नेह से समर्थियों का वरदान प्राप्त करने का दिन है. பாபா மூலமா எவ்வளோ சக்திலாம் அடைஞ்சிருக்காங்க. இது இந்த நாள் இருக்கு இல்லையா? 18 ஜனவரி பாபா மேல வச்ச அன்புனால அவங்களுக்கு சக்தி கிடைக்குது. அன்பு தான் சக்திக்கு ஆதாரமாக இருக்கின்றது. बाप दादा ने देखा कोई कोई बच्चे बहुत अच्छे लगन में याद में சேவா மே லகே ஹுயே ஹை. பாபா பார்க்குறாரு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பாபா மேல உண்மையான அன்பு. இந்த சேவையில ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அத வந்து பாபா பார்த்தாரு. அமிர்த வேலை बहुत अच्छी रीति अनुभव करते हैं. முக்கியமா 18 ஜனவரி விடியற் காலையில அமிர்த வேலையில ரொம்ப நல்ல முறையில அனுபவம் செய்ததை பாபா பார்த்தாரு. अशरीरीपन का भी अनुभव करते हैं लेकिन जब कर्म योगी बनने का समय आता है तो दोनों काम योगी का भी और कर्म का भी दो काम इकट्ठा करने में फर्क पड़ जाता है. அசரீரி நிலையிலிருந்து அந்த அனுபவம் பண்றாங்க. அப்படியே அமிர்த வேளையில விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து உக்காந்து அஷரீரி ஆயிட்டு இந்த உடலை மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அப்படியே பாபாவோட அன்புல மூழ்குறாங்களே, இது ஏன் ஃபுல் டே இல்ல? அப்படின்னு கேட்குறாரு. இருந்தா என்ன ஆயிருக்கும்? ம். கர்மா செய்யும்போது அஷரீரி
அதாவது நான் ஆத்மான்றதும் மறந்து போயிடுறது. பரமாத்மா யாரு? அது வேலை செய்யும்போது ஞாபகமே இருக்கிறதில்ல. கர்ம யோகியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அமிர்த வேளை யோகா பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஃபுல் டே இருக்கிறதில்ல அப்படின்னு பாபா சொல்றார். பார்த்ததுனால சொல்றாரு. புருஷார்த் கர்த்தே हैं कि कर्म और योग का बैलेंस हो. முயற்சி என்னமோ பண்றாங்க. வேலை செய்யும்போது இறை நினைவுல இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. लेकिन जैसे अमृत वेले शक्तिशाली अवस्था का अनुभव करते हैं, वैसे कर्म में फर्क पड़ जाता है. அமிர்த வேளையில அப்படியே உட்கார்ந்து உருகி பாபா அப்படின்னு அப்படியே அன்பா நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவரே வந்து உருகிடுறாரு. நம்மளோட உருகலை பார்த்து. ஆனா, இத வந்து வேலை செய்யும்போது மறந்தே போயிடுறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. மெஹனத் கர்னி படுத்தி வேலை கை வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் மனசு ஃப்ரீயா தான் இருக்கு. மனசு மூலமா கடவுளை நினைக்கலாம். ஆனா, அதுக்கு உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. बाप दादा ने सभी बच्चों को कह दिया है कि विश्व का विनाश अचानक होना है. இப்ப பாப் தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகம் வந்து திடீரென்று தான் விநாசம் ஆகும். இதான் நம்மளுக்கு தெரியுமே. திடீர்னு நடக்க போகுது. எல்லாம் தெரியும். ஆனா, அதுக்கு ஒரு பயிற்சியும் பண்றது கிடையாது. ம். अगर सारा दिन अटेंशन के बजाय किसी भी धारणा की कमी होने के कारण कर्मयोगी की स्टेज में फर्क आता है. இப்ப எப்போ வேணாலும் வினாஷ் நடக்கும். அப்ப நம்ம எப்பவுமே எவரடியா இருக்கணும்ல. அப்ப அமிர்த வேளை மட்டும் யோகா பண்ணா போதுமா? ஃபுல் டே வேலை செய்யும் பொழுது கூட இந்த அஷரீரி நிலை இருக்கணும். கர்மயோகி நிலை இருக்கணும். அதுக்கு விசேஷமாக கவனம் வந்து நாம செலுத்த வேண்டும். धारणा की कमी होने के कारण कर्मयोगी की स्टेज में फर्क आ जाता है. तो विश्व के विनाश की डेट तो बाप दादा अनाउंस नहीं करेंगे. ஆனா எல்லாரும் கேட்குறாங்க கடவுளே பாபா எப்போ உலகம் விநாசமாகும். பாபா சொல்றாரு நான் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. लेकिन अपना जीवन काल समाप्त कब होना है ये मालूम है. பாபா அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாம பாபாட்ட கேட்கிறோம் பாபா இந்த உலகம் எப்ப விநாசமாகும் மகா விநாஷ் எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறோம். பாபா வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்களுடைய விநாஷ் எப்பன்னு தெரியுமா? कोई को मालूम है कि मेरा मृत्यु फलाने डेट पर होना है. कहीं मालूम वह हाथ उठाओ. பாபா சொல்றாரு ஒருத்தரும் எல்லாருமே ஆத்மாக்கள் தான். ஆளுக்கு ஒரு வேஷத்துல இருக்கிறோம். இப்ப நான் இந்த உடம்புல இருந்து எப்ப வெளியில வரப்போறேன்? பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல. இறந்த நாள் உயிரோட இருக்கும்போதே தெரியுமா? என்னைக்கு இறக்க போறோம் அப்படின்னு. என்னைக்கு என்னோட மரணம் வரப்போகுது. டேட்டு தெரியுமா? யாருக்காவது தெரியும்னா கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. என்னைக்கு நான் இறக்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு முன்னாடியே தெரியும். எந்த நாள்ல, எந்த டேட்ல, எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல நான் சாகப் போறேன். அதாவது இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிய போகுது. அப்படின்னு தெரிஞ்சவங்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. அச்சானக் குச் பி ஹோ சக்தா ஹை. எதுவுமே யாருக்குமே உண்மையிலே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எல்லாமே திடீர்னு தான் நடக்கப் போகுது. कोई प्रकृति का कारण बनता है तो कितने का मृत्यु साथ में हो जाता है. சில இடங்கள்ல வந்து இயற்கை சீற்றங்கள் காரணமா இருக்கு. இப்போ உடம்பு சரியில்ல, அதனால அவங்க இறந்துட்டாங்க. அது வேற விஷயம். நிலச்சரிவு வந்தது. ஆயிரக்கணக்கில இறந்தாங்க. நூத்துக்கணக்கில இறந்தாங்க. வெள்ளப்பெருக்குல அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ சுனாமி வந்தது. லட்சக்கணக்கில இறந்தாங்க. இது இயற்கை சீற்றத்துல ஒருத்தவங்க 2 பேர் இறக்கறதில்ல. ஒரு குரூப்பா டெத் நடக்குது. நெறைய பேர் இறக்குறாங்க.
तो विश्व के डेट के संकल्प से अलबेला नहीं बनना உலகம் எப்போ விநாசமாகும். இதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. ஆப்கி ஜெகதம்பா கா ஸ்லோகன் தா. நம்ம அம்மா இருந்தாங்களே, ஜெகதம்பா சரஸ்வதி. அவங்களோட ஸ்லோகன் ஞாபகம் இருக்கா? கபி பி கப் நஹி கஹோ அப், கல் குச் பி ஹோ ஜாயே லேக்கின் முझे எவரிடி रहना ही है. ஹரு கடி அந்திம கடி. இதுதான் வந்து அம்மாவோட ஸ்லோகன். இந்த செகண்ட் என்னோட கடைசி செகண்டா இருக்கலாம். நாளைக்கு விடுங்க, நாளைக்கு விடுங்க. இன்னைக்கு இந்த செகண்ட் என்ன வேணா நடக்கலாம்ல. இப்ப பேசிட்டு இருக்கும்போதே என்ன வேணா நடக்கலாம். அதுதான் அம்மாவுடைய ஸ்லோகன். ஒவ்வொரு செகண்டும் என்னோட கடைசி செகண்டா இருக்கும். அப்ப நம்ம எப்படி முயற்சி பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. இப்ப லௌகீகத்துல ஒருத்தர் வந்து சொன்னாராம். ஒரு சாமியார செக் பண்றதுக்காக போனாராம் ஒரு மனிதன். நீங்க வந்து இவ்ளோ வருஷமா இருக்கிறீங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணலையா? நீங்க எப்படி எந்த தவறுமே செய்யாம இருக்கிறீங்க? இவ்ளோ வருஷமா சாமியாரா தவறு செய்யாத சாமியாரா இருக்கிறீங்களே! அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த சாமியார் சொன்னாராம், "நீ என்னை கேட்கறது இருக்கட்டும்ப்பா. நீ இன்னும் 1 வாரத்துல கரெக்ட்டா இன்னையிலிருந்து அடுத்த வாரம் இதே நாள்ல நீ இறந்துருவ. முதல்ல உன்ன பாரு" அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலேயே அந்த ஆளு வந்து அது செக் பண்ணாதவ வந்தவரு பயந்துட்டாராம். உடனே என்ன பண்ணாரு, வேக வேகமா வீட்டுக்கு போனாராம். "நீ சப்போஸ் உயிரோட இருந்தா, இந்த நாள்ல வந்து என்ன பாரு" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவரு வந்து போயிட்டு, அந்த சாமியார் பெரிய சாமியாரு அவர் சொன்னதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாரு. என்னென்னலாம் கடன் இருந்தது, முதல்ல அந்த கடனெல்லாம் அடைச்சாரு. அதுக்கப்புறமா நெறைய லேண்ட்லாம் ஏகப்பட்டது வச்சுட்டுருந்தாரு. அந்த பைசாலாம் வந்து வித்து அந்த லேண்ட, அது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தான தர்மம்லாம் பண்ணாரு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சொத்துலாம் பிரிச்சு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு தான தர்மம்லாம் பண்ணாரு. அப்புறம் பக்தி நெறைய பண்ணாரு. 1 வாரம் ஆச்சு. அந்த நாள் வந்தது. அந்த நாள் உயிரோட தான் இருக்கிறாரு. சரி நம்ம போய் அந்த சாமியார்ட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு வேக வேகமா வந்தாரு. அவர்ட்ட சொல்றாரு, நான் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, நீ வந்து 1 வாரம் உயிரோட இந்த 1 வாரத்துல ஏதாவது தப்பு செஞ்சியான்னு கேட்டாரு. அது எப்படிங்க செய்ய முடியும்? அதான் 1 வாரம் தான் உயிர் இருக்கே உடம்புல. அந்த 1 வாரத்துல என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆ எல்லா விஷயமும் மோஸ்ட்லி எல்லா கணக்கும் செட்டில் பண்ணிட்டேன். இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஆ என்னால முடிஞ்ச நல்லது செஞ்சேன் இந்த 1 வாரத்துல அப்படின்னு சொல்றாரு. "ஒரு பாவம் கூட செய்யலையா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஒரு பாவம் கூட செய்யல. அ எல்லா ரிலேஷன்ட்டயும் நான் வந்து நல்ல அதாவது பேசாதவங்க கிட்ட கூட பேசிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் நான் நல்ல சுமூகமான ஒரு உறவு இருக்கு. கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். நெறைய தான தர்மம் பண்ணேன். அப்புறம் கோவில்ல போனேன். எல்லாம் டெய்லி பக்தி பண்ணேன். அந்த இறை ஞா ஞா அந்த நாமம் இருக்குல்ல, அது சொல்லிட்டே இருந்தேன். அதனால டைமும் வேஸ்ட் பண்ணல. சங்கல்பம் வேஸ்ட் ஆகல. புத்தி ஃபுல்லா, மனசு ஃபுல்லா கடவுள் மட்டும் தான் இருந்தாரு. அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வந்து 1 வாரம் உனக்கு டைமு. எனக்கு 1 செகண்டு. அடுத்த செகண்ட் உயிரோட இருப்பேன்னு கேரண்டி இல்ல. அப்ப நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? அப்படின்னு அவரு கேட்டாராம். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைசேஷன் வந்தது. அப்ப இன்னும் உயிரோட இருப்பனா? அப்படின்னா இருப்ப. நல்லது மட்டும் செய்யு அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி நாம வந்து எப்ப நம்ம வெளியில போகுவோம் அப்படின்னு தெரியாது. அம்மாவோட ஸ்லோகன் அதுதான். "ஹரு கடி அந்திம கடி." இந்த செகண்ட் என்னோட கடைசி செகண்டா இருக்கலாம். அப்ப நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? லாஸ்ட் செகண்ட் நான் என்ன எடுத்துட்டு போப்போறேன்? அதனால ஒவ்வொரு செகண்டும் அட்டென்ஷன். ஒவ்வொரு செகண்டும் அட்டென்ஷன் இருக்கும்பொழுது நம்ம டைம வேஸ்ட் பண்ண மாட்டோம். எண்ணங்களை வேஸ்ட் பண்ண மாட்டோம். கண்டிப்பா தப்பே செய்ய மாட்டோம். நம்ம ஏதோ பெர்மனன்ட்டா இந்த உலகத்துல இருக்கிறோம்னு நெனச்சுக்கிட்டு தான் மக்கள் தப்பே செய்றாங்க. இது வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் சரீரம் விடலாம். இது நிலையில்லாத உலகம். நிலையில்லாத உடம்புல, நிலையில்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அது மட்டும் புத்தியில இருந்ததுன்னா, கண்டிப்பா யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு நம்ம செய்யற செயலுக்கு பலன் நம்மளுக்கு கண்டிப்பா இந்த பிறவியிலயோ அல்லது அடுத்த பிறவிலயோ வரும். நம்ம பூர்வ ஜென்மத்தோட கணக்கே முடிக்கிறதுக்காக தான் இந்த பர்த்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பர்த்துல போய் புதுசா யாராவது தப்பு செய்வாங்களா? டைம வேஸ்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஞாபகம் இருந்தா கர்ம யோகியா ஏன் இருக்க முடியாது? அ ஞாபகமே இருக்கிறது இல்லையே! அதனால தான் பிரச்சனை. அதனால அம்மாவுடைய ஸ்லோகன் அவங்க பாருங்க, எவ்ளோ சின்ன வயசுல அவங்க கர்மாதீத நிலைய அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து சங்கல்பம் வேஸ்ட் பண்ணல, சமயம் வேஸ்ட் பண்ணல. லகாத்தார் புருஷாரத் அப்படின்னு சொல்லுவாரு பாபா. தொடர்ச்சியான இறை நினைவு. இந்த ஒரு பயிற்சி பண்ணாலே போதுமே. வேற எதுவுமே என்னால பண்ண முடியல. ஒண்ணு அஷரீரி, நான் ஆத்மா. 2வது நான் வந்து இறைவனோட நினைவுல இருக்கணும். கனெக்ட் கனெக்ஷன் வந்து இறைவனோட. சர்வ சம்பந்தமும் அவரோட. சர்வ பிராப்தியும் அவரோட மட்டுமே. நம்ம கொடுக்கல் வாங்கல் இறைவனோட பிசினஸ் வச்சுக்கணும். வேஸ்ட்டு, நெகட்டிவ் எல்லாத்தையும் பாபாட்ட குடுத்துட்டு, பெஸ்ட் பாசிட்டிவ் எல்லாத்தையும் நாம வந்து அவர்ட்டருந்து வாங்கிக்கணும். இந்த இத மாதிரி நம்ம வந்து பிஸியா நம்மள வச்சுக்கணும். மனசையும் சரி, புத்தியும் சரி. அப்படி வச்சுக்கிட்டா எப்படி தப்பு செய்றது? வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? तो इतनी तैयारी सबके अटेंशन में है. இப்ப நான் கிளம்பணுன்ற ஞாபகமாச்சும் இருக்கா எல்லாருக்கும்? உலகம் அழியிறது அப்பதான் நம்ம கிளம்புவோம்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? அப்படின்னா இல்லவே இல்ல. யார வேணாலும், எப்ப வேணாலும் சரீரம் விடுவாங்க. அதனால நாம போறதுக்கு முன்னாடி நாம ரெடியா இருக்கணும். अपना कर्मों का हिसाब शुरू तो किया है. நம்ம கர்ம கணக்கு ஏகப்பட்டது பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நாம எதுக்கு புதுசா கர்ம கணக்கு கிரியேட் பண்ணணும்? இருக்கிற கர்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அ. ஒரு ஒரு ஒவ்வொரு செகண்டும் வேல்யூபிள் ஆனது. சங்கம யுகத்துல ஒரு ஒரு வினாடியும் பல வருடங்களுக்கு சமமானது. அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். तो इतनी तैयारी सबके अटेंशन में है. अपना कर्मों का हिसाब किताब शिफ्ट किया है. நம்ம கர்ம கணக்க நம்ம செட்டில் பண்ணிட்டோமா? மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. சரிங்களா? நம்ம கணக்கு தலைக்கு மேல குவிஞ்சு கிடக்குது. அத செட்டில் பண்றதுக்கே டைம் பத்தாது ஆக்சுவலா. யோகா பண்றதுக்கே டைம் இல்லன்றோம். ஆனா மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு மட்டும் எப்படி டைம் வருது? 4 ही सब्जेक्ट ज्ञान, योग और सेवा और धारणा, 4 ही तरफ चारों में ऐसी तैयारी है. பாபா கேட்குறாரு, ஞானம், யோகம், தாரணா, சேவா 4 ரெடி ஆயிட்டீங்களா? 4 சப்ஜெக்ட் எல்லாம் சென்டம் மார்க் போட்டுடலாமா? அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அப்படியே பெர்ஃபெக்ஷன் உண்மையிலே சொல்லப்போனா, யாரு வந்து 100% பெர்ஃபெக்ஷனோட இருக்கிறாங்களோ, யாரு இந்த சிவபாபா, நவரத்தினங்கள், அஷ்டரத்தினம் அவங்க மத்தவங்களோட டிஃபெக்ட்ட பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கண்ல தெரிஞ்சதுன்னா, அந்த டிஃபெக்ட் போறதுக்காக சுப பாவனை வைப்பாங்க. அவங்க தான் அஷ்டரத்தினத்தில் வரக்கூடியவர்கள். சரிங்களா? நானும் வந்து அந்த டிஃபெக்ட் இல்லாத மூர்த்தியா இருக்கணும். குற்றம், குறை இல்லாம நான் இருக்கணும். சப்போஸ் மத்தவங்களோட குறை எனக்கு தெரிஞ்சதுன்னா, அத போய் 4 பேர்ட்ட சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த குறை நிவர்த்தி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏங்க நாம எல்லாம் ஒரு பரிவாரம் தானே! ஒரு ஃபேமிலில அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க யாராவது ஒரு சின்ன தவறு செய்றாங்க அப்டின்னா, அத போய் உலகம் ஃபுல்லா டமாரம் அடிப்போமா? என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அவங்கள நல்வழியில கொண்டுட்டு வரணும்னு தானே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஈஸ்வர பரிவாரம் யாரு? உடன்பிறவா சகோதரர்கள், உடன்பிறவா சகோதரிகள் ஈஸ்வரனால கிடைச்சிருக்கு. அவங்களுடைய டிஃபெக்ட்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சா கூட, ஒண்ணு நாம சுப பாவனை வைக்கணும், இல்ல பாபாக்கு சொல்லணும். வைப்ரேஷன் குடுக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கணும், அந்த டிஃபெக்ட்ட சரி பண்றதுக்கு. நம்ம சொல்ற அட்வைஸ் கேட்கறதுக்கு சில பிகேஸ் ரெடி இல்லன்னா கூட பரவால்ல. நாம பாசிட்டிவா இருக்கணும். அத விட்டுட்டு அவங்கள பத்தி நெகட்டிவ் சொல்றதுக்கு, நம்ம ஒரு ஃபேமிலி நெனச்சா சொல்லுவோமா? நம்ம கடவுளோட குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலில ஏன் ஃபேமிலி ஞாபகம் வரமாட்டேங்குது? ம்.
4 சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. 4 ही सब्जेक्ट ज्ञान योग धारणा सेवा पूरा बेहद के वैराग्य का अनुभव செக் किया है. இந்த 4 சப்ஜெக்ட்ல நம்ம 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பேசிக் விஷயம் வந்து வைராக்கியம். இன்னும் கூட எனக்கு வெளி உலகத்திலயோ, எங்கேயோ அட்ராக்ஷன் அப்படி போச்சு, புத்தி போகுது அப்படின்னா வைராக்கியமே இல்ல. வைராக்கியம் வராத வரைக்கும் என்னால வந்து படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. யோகாவே வராது. நம்ம கடவுளே நினைக்க முடியாது. எந்த பொருள் அட்ராக்ஷன் பண்ணுதோ அப்படி போகும் புத்திலாம். அதனால வைராக்கியம் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து இறைவனை நினைவு செய்ய முடியும். பூரா பேகத் கே வைராக்கிய கா அனுபவ் கியா है. அதனால எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்கா? கேட்கிறாரு. अपने दिल में ये चेक किया है कि எவரடி है. உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. கொஞ்சம் கேளுங்க. நான் 4 சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்கேன். அந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸு சொல்வாங்க. எல்லாமே ஃபிங்கர் இப்ப படிச்சதெல்லாம் பிரெயின்ல தானே இருக்கு. அது ஃபிங்கர் டிப்ல வந்துடணுமா. நம்ம அப்படியே எக்ஸாம் எழுதுனோம்னா, அந்த ஃபிங்கர் டிப்லேருந்து டக்குன்னு பென்னு மூலமா அப்படியே பேப்பர்ல எழுதிடணுமா. அந்த அளவுக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா கேட்குறாரு, அந்த அளவுக்கு எவரெடி ஆயிட்டீங்களா? 4 சப்ஜெக்ட்ல சென்டம் மார்க் போடுற அளவுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கா? எக்ஸாம் வைக்கலாமா? கேட்குறாரு. अपने दिल में ये चेक किया है कि எவரெடி है. உங்க மனசாட்சி நீங்களே கேளுங்க. நான் மேல போறதுக்கு ரெடியா? என்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவத்தெல்லாம் மைனஸ் பண்ணிட்டேன். 21 பர்த்துக்கு புண்ணிய கணக்க சேர்த்துக்கிட்டேன். இப்ப நான் கிளம்புறது தான் இப்போ. அந்த அளவுக்கு ரெடியா? ரெடியா? नष्टो मोह स्मृति स्वरूप क्योंकि ब्रह्मा बाप ने भी स्वयं को पुरुषार्थ करके ऐसा बनाया. மோகத்திலிருந்து விடுபடணும். எந்த மோகம்? மனுஷங்க மேல, பொருள் மேல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல பிகேஸ்க்கு. அவங்கவங்க தேகம் மேல ஒரு பற்று இருக்கு பார்த்தீங்களா? அத விடணும். தேகப்பற்று. ரெடியா போறதுக்கு? ஸ்வயம் கோ புருஷார்த் கர்க்கே ஐசா பனாயா. பிரம்மா பாபா அவரும் தேகதாரி தானே! நம்மள மாதிரி தானே! ஆனா அவரு எவ்ளோ புருஷார்த்தம் பண்ணியிருந்தா, அப்படியே பாபா வந்து நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா. பாபா நினைவிலே ஆத்மா வெளியில வந்துச்சுல்ல. அதுக்கு எவ்ளோ அவரு முயற்சி பண்ணியிருக்கணும். அனுபவி பச்சோं ने देखा. பிரம்மா பாபாவோட லாஸ்ட் சீனு அந்த பிரகாஷ் மணி இது அதெல்லாம் பார்த்தாங்கல்ல. அனுபவி குழந்தைங்க பார்த்தாங்க. कोई भी तरफ ये वातावरण नहीं था. कोई हिसाब किताब का अचानक अशरीरी बनने का अभ्यास अशरीरी बनाकर उड़ गए. இப்ப பிரம்மா பாபா என்ன முயற்சி பண்ணாரு? நான் ஆத்மா. இதுதாங்க பேசிக்கு. பேசிக்கே நம்ம கோட்டை விட்டுறோமே. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னைக்கு என்ட்ரி குடுத்தோமோ பாபா வீட்ல, முதல் நாள் சொன்னாங்க ஆத்மான்னு. இன்னைக்கு வரைக்கும் ஆத்மா ஆத்மான்னு நினைக்கிறோம். ஜான் ஏறுனா முழம் இறங்கிட்டு இருக்கு. அ. எப்ப இது வந்து கன்டினியூஸா இருக்கணும் ஆத்மா உணர்வு. தொடர்ச்சியா சோல் கான்ஷியஸ் பயிற்சி. தொடர்ச்சியா. இது இருந்ததுனால தான் பாபா வந்து கிளம்புனோனே அவர் அசரீரி ஆயிட்டு கிளம்பிட்டாரு. பிரம்மா பாபா ஒரு செகண்ட்ல கிளம்புனதுக்கு நீண்ட கால பயிற்சி இருந்ததுல்ல. அப்போ ஒரு அப்படியே ஈஸியா வெண்ணெயில இருந்து ஒரு முடி அப்படியே வெளியில எடுத்தா அப்படி ஈஸியா வரா மாதிரி உடம்புல இருந்து உயிர் வெளில வந்துருச்சு. அங்கங்கெல்லாம் எவ்வளோ மரண போராட்டம்லாம் நடக்கும். பாபா அப்படியே பாபா நினைவுல வேற வந்துச்சு. சிவ் பாபா நினைவுல. அந்த மாதிரி நம்மளோட லாஸ்ட் எப்படி இருக்கும்? எங்க இருக்கும்? அதான் பாபா கொஸ்டின் சொல்லிட்டாரே, ஆன்ஸரும் சொல்லிட்டாரே. கடைசி செகண்ட் ஆத்மா உடம்புலேருந்து கிளம்பும் பொழுது, நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தால. அதாவது இந்த எல்லா விதமான பற்றிலிருந்து விடுபட்டு, ஒரே ஒரு சிவ தந்தையின் நினைவுல வெளியில வரணும். இதுதான் லாஸ்ட் சாப்டர். கீதையோட லாஸ்ட் சாப்டர். நம்ம லைஃப்லோட லாஸ்ட் சாப்டர் அதுதான். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா? இந்த காயெல்லாம் இருக்குல்ல, மாங்காய் பார்த்துருப்பீங்கள்ல. அது மாரி நெறைய காய்கள் வந்து காயாவே இருக்கிற வரைக்கும்,
அந்த மரத்த அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் செங்காய் ஆகும், செம்பழம் ஆகும். அப்புறம் பழுத்த பழமாயிடும். நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அது மரத்துலேருந்து விடுபட்டு தானா கீழ விழுந்துரும். பழுத்த பழம். "நாம பழுத்த பழம் ஆயிட்டோமா?" அப்படின்னு பாபா கேட்கிறார். தானா டிட்டாச்டு ஆயிடும். சோல் கான்ஷியஸ். உடம்புல தான் இருப்போம். அந்த மரத்துலேருந்து பழம் பிரிஞ்சுட்ட மாதிரி, இந்த உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சு உடம்புல இருக்கும். அவர கூப்பிடும்போது வெளியில வரலாம். அதுவரைக்கும் நம்ம பழுத்த பழமா இருக்கணும். இருக்கிறோமா? அ. பழுத்த பழம்னா ஸ்வீட்டா இருக்கணும். காய் வந்து கசக்கும், புளிக்கும், எல்லாம் செய்யும். பழம் வந்து இனிக்கும். அப்ப நான் வந்து அந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி, நான் ஸ்வீட் நேச்சர் வந்துருச்சா? என்னுடைய எண்ணம், சொல், செயல், பார்வையில, வார்த்தைகள்ல இனிமை தன்மை இருக்கு அப்படின்னா, நான் ஸ்வீட் ஆயிட்டேன். பழுத்துட்டேன்னு அர்த்தம். மத்தவங்க தப்பு செஞ்சா கூட நம்ம வந்து அவங்க கிட்ட ஹார்ஷா, கோவமா, ஒரு மாரி சிடுசிடுப்பு தன்மையோட பேசல அப்படின்னா, நம்ம பக்குவப்பட்டுட்டோம், பழுத்துட்டோம்னு அர்த்தம். ஆனா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். நெறைய மாற வேண்டியது இருக்கு. அந்த பழம் பக்குவப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக ஞானம், யோகம் தான். வேற ஒண்ணும் இல்ல. பாபா நினைவிலேயே சதா இருக்கணும். அப்பதான் இந்த பழம் பக்குவப்படும். அப்படிதான் பிரம்மா பாபா பக்குவப்பட்ட பழமாயிட்டு ஒரு செகண்ட்ல கிளம்பிட்டாரு. "कोई ने समझा कि ब्रह्मा बापू जाने वाले हैं." அப்ப தெரியுமா? அன்னைக்கு 18 ஜனவரிக்கு பிரம்மா பாபா கிளம்ப போறாருன்னு யாருக்குமே தெரியாது. தீதி கூடவே இருந்தாங்க. மன்மோகினி தீதி கரெக்ட்டா 1 வாரம் முன்னாடி தான் அவங்களோட டாட்டர் இருக்காங்கல்ல, நிர்மல் சாந்தா தாதி. அவங்க கல்கத்தால ஒரு பெரிய ப்ரோகிராம் வச்சிருக்காங்க. அந்த ப்ரோகிராமுக்கு தீதி அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பாபா தீதி அனுப்பிச்சிருந்தாரு. அவங்க இல்ல. தீதி இல்ல, டாட்டர் இல்ல. பிரகாஷ் மணி தாதி அவங்க ஆக்சுவலா மும்பைல இருந்தாங்க. பாபா மிலனுக்கு நம்ம போறோம்ல, அந்த மாதிரி மும்பைலேருந்து ஒரு குரூப்ப கூட்டிட்டு பாபா மீட் பண்றதுக்காக தான் அவங்க வந்திருந்தாங்க. மதுபன்ல இருந்தவங்க வெளில போயிட்டாங்க. மும்பைல இருந்தவங்க அங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்துல யார் எங்க போணும்? யார் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும்? இதெல்லாம் சிவனோட பிளானிங் தெரியுமா? எல்லாம் ப்ரீ பிளான்டு ட்ராமா. நாம நெனைக்கிறோம், நம்ம வந்து அதெல்லாம் திரிகாலதர்ஷியாவே இருக்கிறது இல்லையே! சிங்கிள் காலதர்ஷியா இருக்கிறோம். இவங்க போனாங்க, "ஐய்யய்யோ! இவங்க இல்லையே பாபா சரீரம் விடும்போது" அப்படின்னு சில பேர் நெனைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு நெனைப்பாங்க. ஆனா ட்ராமால எது நடக்குதோ, நன்றாகவே நடக்கின்றது. அடுத்து பிரகாஷ் மணிதாதிக்கு வந்து அவங்களுடைய அன்புக்கு வந்து அளவே போட முடியாது. உலகத் தாய் உலகத்தையே தான் குழந்தையா பார்த்தாங்க. அவங்க அந்த தாயோட அன்பு தேவைப்பட்டுச்சு யக்கியத்துல. பிரம்மா பாபாக்கு அடுத்து. அது இதெல்லாம் சிவ பாபாக்கு தான் தெரியும். அந்த தாதியோட கேரக்டர்ஸு. அவங்களுக்குள்ள அவ்ளோ மனசு வந்து பக்குவம் அடைஞ்சிருக்குன்றது சிவ பாபாக்கு தெரியும். அதனால கரெக்ட்டா அந்த ஆத்மாவ அங்க கொண்டு வந்து சேர்த்தாரு பார்த்தீங்களா? ட்ராமா கொண்டு வந்து சேர்க்குது. சேர்க்க வைக்கிறது சிவ பாபா. கேட்டா ட்ராமான்னு சொல்லிடுவாரு. ஆனா எல்லாம் அவர் தான் பண்றாரு. செய்பவரும் அவரு தான். செய்ய வைக்கிறதும் அவரு தான். கரெக்ட்டா தாதி கூட்டின்னு வந்து உட்கார வச்சாரு. பவர பாஸ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க வந்து ரெடியா இருந்தாங்க. அவங்க பக்குவப்பட்ட ஆத்மா. அப்புறம் ஃபரிஷ்தா ஆயிட்டாரு. பிரம்மா பாபா. बच्चों को फरिश्ता बनाने का तिलक दे गए. அப்ப தாதிக்கு தான் வந்து ஃபரிஷ்தா பவ அப்படின்னு திலகம் குடுத்துட்டு போயிருக்காரு. इसका कारण बहुत समय अशरीरपन का अभ्यास रहा. ஒரு செகண்ட்ல கிளம்புறதுக்கு மனசு வருமா? ஏற்கனவே ஒரு முரளியில போன வாரத்துக்கு முன்னாடி சண்டே முரளியில பாபா அவ்யக்த முரளியில சொல்லியிருந்தாரு. அதாவது கிளிய வந்து தங்க கூண்டுல வைக்கிறது ஒண்ணு இருக்கு. இரும்பு கூண்டுல ஒண்ணு இருக்கு. டயமண்ட் கூண்டாவே இருந்தாலும் கூண்டு கூண்டு தானே! லௌகிக்கு அது இரும்பு கூண்டு. அங்க பற்று போயிடுச்சு.
இப்ப அலௌகிக்கு மேல பற்று. ஒரு சாதாரண சென்டர் இன்சார்ஜா இருக்கிறவங்களுக்கே வந்து என்னுடைய சென்டரு. அதோட கீதா பாடசாலை இன்சார்ஜா இருக்கிறாங்கன்னா, என்னுடைய கீதா பாடசாலை. அது மேல அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான பற்று இருக்கு. வீட விட இது மேல பற்று அதிகமா இருக்கு. பிரம்மா பாபா வந்து ஃபுல்லா எக்கிய தாய் அவரு. இப்ப கிளம்பணும். ஐயோ! இந்த எக்கியத்த விட்டுட்டு நான் எப்படி போறது? அப்படின்னு நினைச்சாரா? எக்கியம் யாரோடையது? யாரோட எக்கியம் இது? ருத்ர வேள்வி ருத்ரனுடையது. ருத்ரனுக்கு சாவே கிடையாது. பிறப்பு, இறப்பு அப்பாற்பட்டவர். அவரு பார்த்துப்பாரா? நாம இன்ஸ்ட்ருமென்ட். இதுக்கு முன்னாடியும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்பவும் அவர் தான் பார்த்துக்க போறாரு. உலகமே அவரோட கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருக்குது. நம்ம நடுவுல வரோம். ஒரு வேஷம் போட்டு ப்ளே பண்றோம். ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட் அவ்வளோதான். இது வந்து பிரம்மா பாபாவுக்கு ஆணித்தரமா இருந்துச்சு. தன்னை நிமித்தமா நெனச்சாரு. அவரு நெனைக்கலாங்க. அவரு பாபாவுடைய ரதம். அவர் பக்குவப்பட்டவரு. சரி. பிரகாஷ் மணி தாதி. சீஃப் ஆஃப் பிரம்மா குமாரிஸ். தாதி சொல்லுவாங்க, "நான் கனவுல கூட இந்த பிரம்ம குமாரிகள் இயக்கத்தின் தலைவின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கல்ல, நான் நினைக்கவே மாட்டேன். கனவுல கூட. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இயக்கம் வந்து சிவ பாபாவுடையது. பிரம்மா பாபாவுடையது. பிரம்மா பாபா யக்ஞத்தின் தாய். தந்தை வந்து சிவ பாபா. நாம ஒரு ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படிதான் நான் நினைப்பேன். ஈவன் கனவுல கூட நான் வந்து இந்த இயக்கத்தின் தலைவி அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது முதல்ல. அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு சொல்றது? அதனால தான் பாபா அவங்க கையில வந்து இயக்கத்தை ஒப்படைச்சிருக்காரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், தாதியோட ஸ்பெஷாலிட்டி வந்து, அ நான் நான் வந்து இந்த மாரி சேவை பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. தாதி சொல்ல மாட்டாங்க. தாதி பிரகாஷ் மணி தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, தாதிக்கு இந்த சேவை பண்ணணுன்றதுக்கு விருப்பம் இருக்கு. நீங்க எல்லாருடைய கோஆப்பரேஷன் இருக்குமா? ஏதோ தாதின்னா முதல்ல எங்களுக்கு கூட புரியல. ஏதோ ஒரு தாதி, ஜானகி தாதிக்கோ இல்லன்னா குல்சார் தாதிக்கோ விருப்பம் இருக்கும் போலன்னு நெனச்சோம். கடைசியில பார்த்தா, பிரகாஷ் மணி தாதி எனக்கு இந்த சேவை பண்றதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, தாதிக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு அவங்களே 3வது மனுஷனா ஆக்குவாங்க. அவ்ளோ இன்ஸ்ட்ருமென்ட். அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டா அவங்க இருக்கிறதுனால தான் சிவ பாபா அவங்கள யூஸ் பண்ணாரு. நிமித்த பாவ். அது கனவுல கூட அந்த நிமித்த பாவ் வந்து தாதிக்கு இருந்தது. பிளான்டோட தானே அவரு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. தாதி கையில குடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பொறுப்பு அது. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். தாதி கிட்ட குடுக்குறாருன்னா, தாதி அந்த சோல்க்குள்ள அவ்வளோ சக்தி இருந்திருக்கு. அவங்க ஒரு வேளை அவங்க வந்து அந்த செகண்ட் நாராயணா கூட இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ பவர் தாதிக்கு. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருப்பாங்க. எளிமையா இருப்பாங்க. அன்பா இருப்பாங்க. ஆனா பவர்ஃபுல் சோல். ஆனா ரொம்ப பணிவு. பணிவின் சிகரம். இந்த பணிவு எதனால வந்துச்சு? நிமித்தமா தன்னை வந்து அப்படியே 100% நிமித்த பாவ் இருந்ததுனால நிர்மான் பணிவு வந்து தாதிக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்தோம். தாதிங்களெல்லாம். பிரம்மா பாபா பார்க்கல. அது இவங்க மம்மாவ பார்க்கல. இந்த மாரி கேள்விப்படுறது தான். ஆனா பிரகாஷ் மணி தாதிலாம் நேர்லயே பார்த்துருக்கோம். அவ்ளோ எளிமையா இருப்பாங்க. கரம் கர்த்தே கர்த்தே ஐஸே அஷரீரி பன் ஜாத்தே. அதனால நம்ம வேலை செய்யும்போது கூட பாபா நினைவுல இருந்து, ஆத்மா உணர்வுல இருந்து வேலை செய்ய செய்ய நம்ம ஒரு நாள் அஷரீரி கண்டிப்பா ஆவோம். பிரம்மா பாபா முதல்ல அந்த ரெடி ஆயிட்டு தான் போனாங்க. அதுக்கு முன்னாடி மம்மா போயிட்டாங்க. அடுத்து தான் பிரம்மா பாபா. பிரம்மா பாபா ஆக்சுவலா 2ண்ட் நம்பர் தான். ஃபர்ஸ்ட்டு மம்மா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க தாதிங்கலாம் வரிசையா போயிருக்காங்க. எல்லா தாதிங்களும் நம்மள மாரி ஒரு மனுஷங்க தானே! அவங்கலாம் புருஷார்த்தம் பண்ணி பண்ணி அந்த நிலைய அடைஞ்சாங்க. தொடர்ச்சியா விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, "போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும்." அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் செவி மடுக்கக் கூடாது. நம்ம வேலை இறைவனை நினைவு செய்வது, ஆத்ம உணர்வுல இருக்கிறது.
இந்த புருஷார்த்தத்தினால தான் இவங்கலாம் கர்மாதீத நிலைய அடைஞ்சாங்க. तो ये जो कर्म योग में अंतर पड़ जाता है, इसका कारण कर्म करते ये स्मृति में எமர்ஜ் नहीं होता मैं ஆத்மா हूँ. வேலை செய்யும்போது தான் நம்ம பாபாவே மறந்துட்டோமே. அப்புறம் ஆத்மான்றது எங்க ஞாபகம் இருக்க போது? அதனால இந்த ஆத்மா உணர்வுல இருக்கிறதுனால மட்டும்தான் கர்ம யோகியாவே இருக்க முடியும். ये तो सब जानती ही है लेकिन मैं आत्मा कौन सी आत्मा हूँ? நான் ஆத்மான்றது தெரியும். அது பாபா ஏன் டெய்லி சொல்றாருன்னு தெரியலன்னு சில பேர் சொல்றாங்க. டெய்லி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம அது ஃபாலோ பண்றது இல்லன்னு அர்த்தம். டெய்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படியாவது செய்யட்டும் அப்படின்னு தான் டெய்லி சொல்றாரு. டெய்லி நம்ம சதா அப்படியே சோல் கான்ஷியஸ் பெர்மனன்ட்டா எல்லா பிகேஸும் இருந்தாங்கன்னா, அவர் சொல்ல மாட்டாரு அந்த வார்த்தைய. சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, நம்ம சரியா இல்லன்னு அர்த்தம். கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். நான் ஒரு ஆத்மா. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? मैं करावनहार आत्मा हूँ और ये कर्म इंद्रियम करणहार. அம்மா வந்து ஒரு முறை சொன்னாங்களாம். அந்த காலத்துல கர்மண சேவை எல்லாரும் பண்ணுவாங்க. நெறைய தானியங்கள்லாம் அவங்கவங்களுக்கு ஒரு தானியம், ஒரு ஒரு படி அந்த கோதுமை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல. இது வந்து 14 வருஷம் பட்டி நடந்த டைம். ஆ இந்த இவ்ளோ கிளீன் பண்ணணும் தானியங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அம்மா அப்படியே ரொம்ப ஸ்லோவா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு தாதி வந்து பார்க்குறாங்க, மம்மா இது ஸ்லோவா பண்ற மாரி இருக்கு. ஆனா அவங்க தான் நெறைய தானியங்கள கிளீன் பண்ணியிருக்காங்க. மத்தவங்கலாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா பண்ற மாரி இருக்கு. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணியிருக்காங்க. மம்மா செஞ்சதுல பாதி தான் பண்ணியிருக்காங்க கிளீனிங். அப்ப ஒரு தாதி வந்து மம்மாட்ட கேட்டாங்க, "மம்மா நீங்க இந்த கிளீன் பண்றீங்கல்ல, தானியங்களை கிளீன் பண்ணும் பொழுது, எந்த நினைவுல இருந்து கிளீன் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப மம்மா வந்து சொன்னாங்களாம், "நான் வந்து ஆத்மா, நெற்றியில இருக்கேன். இந்த கை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆத்மா வந்து மேல இருந்து நான் இப்ப பார்க்குறேன். கைன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அந்த தானியத்தை நான் வந்து கிளீன் பண்றேன்." அதாவது நான் வந்து டிட்டாச்டு அப்சர்வர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் வந்து விடுபட்ட நிலையிலிருந்து ஒரு பார்வையாளர். விடுபட்டிருக்கேன். இந்த எல்லாத்துலேருந்து விடுபட்டு ஒரு பார்வையாளனா இருந்து நான் நடிக்கவும் செய்றேன். கிளீனிங்கும் பண்றேன். அப்சர்வராவும் இருக்கிறேன். கிளீனிங்கும் நடக்குது. இது மாரிலாம் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால தான் மம்மா மம்மா ஆனாங்க. ஒண்ணுமே பண்ணாமலாம் எப்படி? அவ்ளோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணல. எண்ணங்களை வேஸ்ட் பண்ணல. மெயின் வந்து ஆத்மா உணர்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்தாங்க. 2வது பாபா நினைவு. 1 ஆத்மா உணர்வு, 2வது இறை நினைவு. இது 2 தான் மம்மாவ மம்மா ஆக்கியிருக்கு. ये करावनहार का स्वमान कर्म करते स्मृति स्वरूप में रहे. நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன் கை மூலமா. கை வந்து கரணஹார் செய்யக்கூடியது. ஆத்மா செய்ய வைக்கிறேன். அந்த நினைவிலிருந்து காரியம் செய்யும் பொழுது ஆத்மா உணர்வு வரும் அப்படின்னு பாபா சொல்றார். चाहे कर्मेंद्रियों से कर्म कराना है लेकिन मैं करावनहार हूँ मालिक हूँ इस सीट पर अगर सेट है तो कोई भी कर्मेंद्रिயம் ஆர்டர் में रहेगी. இப்ப நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னா முதல்ல சீட்ல செட் ஆகணும். நான் ஆத்மா நெற்றியில 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கேன். அந்த சீட்ல செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை மூலமா காரியம் செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்கும். ஆத்ம உணர்வு இருக்கும். ஆத்ம உணர்வோட நம்ம அந்த காரியத்தை செய்வோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பரமாத்மாவோட உதவியும் கிடைக்கும். பரமாத்மாவுடைய சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். तो कोई भी कर्मेंद्रिय ஆர்டர் में रहेगी. அப்ப வந்து எல்லா கர்மேந்திரியங்களும் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. நம்ம தான் சோல் கான்ஷியஸ்ல இருக்கிறோம்ல. சீட்ல செட் ஆயிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் யாராவது இப்போ நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மா பாபாகிட்ட அட்ரஸ் கேட்க வந்தவங்க. அப்ப பாபா வந்து சாணி பிடிச்சிட்டு இருந்தாரு. சாணி உருட்டிட்டு இருந்தாரு. உருட்டிட்டு இருக்கும்போது அட்ரஸ் கேட்டு பரந்தாமத்துக்கே அட்ரஸ் குடுத்துட்டாருன்னா,
அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டாருன்னா, அவர் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாரு? பிரம்மா பாபா அந்த கையில சாணி இருக்கு. ஆனா, மனசுல என்ன இருக்கு? எந்த நினைவுல இருந்திருந்தா, அவர் அந்த பரந்தாமத்துக்கு அவரு வந்து காட்சி குடுக்க முடியும்? அதுதான், அதுதான் பாபா வந்து எதிர்பார்க்கிறாரு. கர்மா செய்யும் பொழுதும் யோக நிலையில இருந்து செய்யுங்க. அப்ப கர்மா இந்திரியங்கள் உங்கள ஏமாத்தாது. திடீர்னு யாராவது சொன்னா உடனே கோவம் எப்போ வரும்னா, நம்ம வந்து அஷரீரி அல்லது இறை நினைவு இது இல்லாம இருக்கும் பொழுது, யாராவது ஒண்ணு சொன்னா நாம ரியாக்ட் பண்ணிடுவோம். ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ரியாக்ஷன் உடனே ஒண்ணு சொன்னா 9 வார்த்தை வருது. கர்மேந்திரியங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. பிகேஸு. எதனால? அந்த அஷரீரி பண்ணை இல்லாதனால தான். அந்த அஷரீரி ஞாபகம் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து அதே மாரி இறை நினைவு இருக்காது. இது 2ம் யாருக்கு இருக்கோ, அவங்க வந்து ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. உடனே ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்குள்ள பதில் 10 வார்த்தை போகாது. போகாம இருக்கணும் அப்டின்னா, சோல் கான்ஷியஸ் பயிற்சி இருக்கணும். 2வது சுப்ரீம் சோல் சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். तो करावनहार आत्मा हूँ, ये कर्मेंद्रिயம் கரணுகார் है, கராவனஹார் नहीं. நான் ஆத்மா இந்த உடலை இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன். கராவனஹார் ஆத்மா. கரணுகார் கிடையாது, கராவனஹார். இந்த உடலை இயக்குறேன் நானு. புரியுதுங்களா? जैसे ब्रह्मा बाप का अनुभव सुना कि ब्रह्मा बाप ने शुरू में अभ्यास किया, जो रोज समाप्ति के समय इन कर्मेंद्रियों की राज दरबार लगाते थे. இப்ப பிரம்மா பாபாவோட ஹிஸ்டரியில நம்ம வந்து கேள்விப்பட்ட முக்கியமான விஷயம். டெய்லி பிரம்மா பாபா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கர்ம இந்திரியங்களை கூப்பிட்டு ராஜ தர்பார் வைப்பாரு. पुराने बच्चों ने ये डायरी देखी होगी जो ரோஜ் தர்பார் லகாத்தே தே. அந்த பழைய குழந்தைங்க அந்த டைரிய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மா பாபா எப்படி வந்து அந்த தர்பார் வச்சாரு அப்படின்னு அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கு. करावनहार मालिक बन हर कर्मेंद्रियों का समाचार लेते थे देते थे. அப்ப நான் பாபா வந்து சீட்ல உட்காந்துப்பாரு. எதிர்ல ஒரு சீட் இருக்கு. அதுல ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள கூப்பிடுவாரு. சைடுல ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்ல நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் யாரு? தர்மராஜ உட்கார வச்சுடுவாரு. அவரு சாட்சியா வந்து தர்மராஜ் இவரு செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த சீட்ல முதல்ல கண்ண கூப்பிடுவாரு. இன்னைக்கு எல்லாரையும் ஆத்மாவ பார்த்தியா? தெய்வத்த பார்த்தியா? ஆத்மாவ பார்த்தியா? ஸ்பெஷாலிட்டீஸ் பார்த்தியா? வீக்னஸ் பார்த்தியா? என்ன பேசின? என்ன செஞ்ச? ஒண்ணொண்ணா கண்ணு, காது, வாய் எல்லாம். நெகட்டிவ் கேட்டியா? இல்ல பாசிட்டிவான விஷயங்கள கேட்டியா? தேவையில்லாத விஷயங்கள கேட்டியா? இல்ல நல்ல விஷயங்கள கேட்டியா? அதாவது பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நல்லத பேசினியா? இல்ல யாருக்காவது துக்கம் குடுத்துட்டியா? வாய கூப்பிட்டு கேட்பாராம். ஒவ்வொரு கர்மேந்திரியும் கூப்பிட்டு கேட்டுட்டு அது வந்து ஏதாவது ஒண்ணு சப்போஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கு, வேஸ்ட்டா பேசிடுச்சு, வேஸ்ட்டா கேட்டு தேவையில்லாத விஷயங்கள கேட்டுடுச்சு அப்படின்னா, இந்த காதுக்கு தனியா, வாய்க்கு தனியா பாபாட்டருந்து சக்தி வாங்கி அந்த கர்மேந்திரியங்களுக்கு பிரம்மா பாபா குடுப்பாராம். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகாது. கண்ட்ரோல்ல வரும். அந்த அளவுக்கு பிரம்மா பாபா புருஷார்த்தம் பண்ணியிருக்காரு. इतना अटेंशन शुरू में ही ब्रह्मा बाप ने भी किया तो आपको भी करावनहार मालिक समझ, क्योंकि आत्मा राजा है ये कर्मेंद्रियां साथी है. அதனால ஆரம்ப காலகட்டத்துல பிரம்மா பாபா இந்த பயிற்சி செய்துதான் கர்மேந்திரியங்களை தன்னோட வசப்படுத்தினார். ஆத்மா எஜமானன், கர்மேந்திரியங்கள் துணைவர்கள். நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த கர்மேந்திரியங்கள் இல்லாம செய்ய முடியுமா? பார்க்கணும், கேட்கணும், பேசணும், நடக்கணும், கை மூலமா காரியம் செய்யணும். எல்லாத்துக்கும் கர்மேந்திரியங்கள் யூஸ் ஆகுதுல்ல. கர்மேந்திரியங்கள யூஸ் பண்ணணும். ஆனா, நான் வந்து இந்த உடல் அல்ல. இந்த கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஆத்மா நானு.
அந்த பயிற்சி பண்ணணும். तो ये चेक करना चाहिए कि आज के दिन विशेष मन, बुद्धि, संस्कार, स्वभाव कहो, संस्कार कहो, इनों का क्या हाल रहा? அடுத்து முக்கியமான விஷயம். இப்ப கண்ணு, காது, வாயில பேசுறோமே, அதே மாதிரி மனசு, புத்தி, சுபாவம். மனமே, நீ சதா இறை நினைவுல இருந்தியா? வேஸ்ட் தாட்ஸ் வந்ததா? நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததா? இல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் வந்ததா? எது பாசிட்டிவ்? நம்மள பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் எதுன்னு சிவபாபா நினைக்கிறது, ஞானத்த நினைக்கிறது, சேவை பத்தி நினைக்கிறது. இதெல்லாம் பாசிட்டிவ். மீதி எதுவும் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். மீதி எதுவுமே தேவையில்லாத விஷயங்கள் தான். தேவையில்லாத குப்பை சேர்க்கும்பொழுது தான் நெகட்டிவ் தாட்ஸும் வருது. வேணாங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, அதாவது பழைய பாவ சுமைகள் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்குல்ல. அதுக்கு தொடர்ச்சியா நம்ம பாபா நினைவுல இருந்தாலே பத்தாது டைம். இதுல வேற யாரு எப்ப சரீரம் விடுவாங்கன்னு கேரண்டி இல்ல. அதனால தொடர்ந்து சிவ நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். கூடவே அஷரீரி டெய்லி இந்த தர்பார கூட்டணும். 5 கர்மேந்திரியங்களையும் கூப்பணும். 3 ஞான இந்திரியங்கள், மனசு, புத்தி, சுபாவம். அவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் நலம் விசாரிங்க. விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும். கேர்லெஸ்ஸா விசாரிக்கக் கூடாது. ஆமா, இப்ப அவங்க மட்டும் மாறிட்டாங்களா? அப்படின்லாம் அது பேசும் மனசு. இந்த கர்மேந்திரியங்கள் கூட இந்த மாரிலாம் பேசாது. இந்த மந்திரிங்க அப்படி பேசும். மனம், புத்தி அப்படிங்கிற மந்திரி. அதனால ராஜா கண்ட்ரோல்ல மந்திரி இருக்கணும். ஆத்மா சொல்றத மனசு கேட்கணும். மனசு ராஜாவுக்கே அட்வைஸ் பண்ணும். ஏன்னா இவ்வளோ நாளா மந்திரி கண்ட்ரோல்ல தான் ராஜாவே இருந்தாரு. அதனால அத விடாது மந்திரி. அது நம்மள அடக்க ட்ரை பண்ணும். நாம மனச அடக்க ட்ரை பண்றோம். மனசு ஆத்மாவ அடக்க ட்ரை பண்ணுது. இதெல்லாம் வந்து சீக்கிரம் முடியணும் இந்த வேலைலாம். ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல மனசு வந்துடணும். மனசுல வர எண்ணங்கள் ஆத்மாவ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆத்மா தான் மனதை கட்டுப்படுத்தணும். ராஜா கண்ட்ரோல்ல தான் மந்திரி இருக்கணும். மந்திரி சொல்றது நல்லதா இருந்தா ராஜா கேட்டுப்பாரு. இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் மந்திரி வந்து செய்யக்கூடாது. நல்லது மட்டும் செய்யணும். நல்லத மட்டும் நினைக்கணும். तो आत्मा राजा करणहार कर्मेंद्रियों से करावनहार बन शिक करो. நான் ஆத்மா ராஜா. என்னுடைய பிரஜைகள் ஒழுங்கா வேலை செய்றாங்களா? கண்ணு அதற்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிய ஒழுங்கா பண்ணுதா? பார்க்கறது மட்டும் வேலை இல்ல. எத பார்க்கணும்? நல்லத பார்க்கணும். வீக்னஸ பார்க்கக்கூடாது. இந்த வேலையும் சேர்த்து செய்யணும். नहीं तो देखा गया है कि कई बच्चे कहते हैं कि कर्म इंद्रियों को ऑर्डर करते हैं लेकिन फिर हो जाता है. சில குழந்தைங்க சொல்றாங்க, கர்ம இந்திரியங்கள கூப்பிட்டா உடனே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் வருது அப்படின்னு சொல்றாங்களாம். पुरुषार्थ करते हैं लेकिन कोई कोई संस्कार या स्वभाव ऑर्डर में नहीं रहते हैं. ஏன்னா புருஷார்த்தம் பண்றோம். இப்ப வந்து வாய திறக்கக்கூடாது. அவங்க வந்து நம்மள ஒரு மாரி தப்பா பேசுறாங்க, கோவப்படுறாங்க, வைக்கிறாங்க. பாருங்க, கோவம் ஏன் வருதுன்னா, சில பேர் கோவப்பட வைப்பாங்க சும்மா இருக்கிறவங்கள கூட. அப்படி அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு நல்ல பேரு எல்லாருக்குமே. கோவப்பட வைக்கிறவங்க வெளியிலலாம் ரொம்ப நல்ல பேரு. கோவப்படுறவங்களுக்கு தான் கெட்ட பேரு. இவங்க ஏன் கோவப்பட்டாங்கன்னா, கோவப்பட வச்சுட்டாங்க. அப்ப அந்த அந்த மாரி பர்சனாலிட்டியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க உங்கள கீழ தள்ளுறாங்கன்னா, நீங்க ஏன் விழ்றீங்க? கீழ தள்ளிட்டு பார்த்தீங்களா, அவங்க கீழ விழுந்துட்டாங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்றாங்க, 3 பெர்சன்ட். எதுக்கு விழ்றீங்க? இதெல்லாம் வந்து ஒரு முறை அடிபட்டீங்கல்ல, திரும்ப திரும்பவும் போய் மாட்டக்கூடாது. இந்த மாரி கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்கல்ல, நாம சிவபான வைக்கிறோம். அது விடக்கூடாது. ஆனா, இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்ட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? உங்கள வேணும்னே கோவப்பட வச்சுட்டு, அப்புறமா அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் செய்வாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க. ஆனா, நீங்க கோவப்படக்கூடாது. சாந்தமா இருக்கணும். அப்படின்னா, சோல் கான்ஷியஸ் பயிற்சி இருக்கணும். மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. உங்கள கோவப்பட வச்சாங்களே இவ்வளோ நாளு. இனிமே அவங்களால வைக்க முடியாது. நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, நம்ம வாய் நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும். நம்மள மீறி அது பேசாது.
இதுக்கு இப்ப பயிற்சி நம்ம தான் குடுக்கணும். நம்ம தான் குடுக்கணும். उसका कारण इसी अपनी स्वमान की सीट पर सिट नहीं है. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போறோம் அப்படின்னா, நம்ம சீட்ல செட் ஆகலன்னு அர்த்தம். சுயமரியாதைன்ற சீட்ல செட் ஆக சொல்றாரு. बिना सीट पर बैठने के ऑर्डर कितना भी करो तो ஆர்டர் மான்ने वाले मानते नहीं है. சீட்ல செட் ஆகாம நீங்க எவ்வளவுதான் ஆர்டர் பண்ணுங்க, யாரும் அந்த ஆர்டர கேட்க மாட்டாங்க. तो कर्म अपने करते अपने करण करावनहार मालिकपन की सीट पर सिट रहो. வேலை செய்யுங்க, கை வேலை செய்யுது, வாய் பேசுது, காது கேக்குது. இது கர்மேந்திரியங்கள். ஆனா இவங்களெல்லாம் இயக்குறது யாரு? ஆத்மா. ஆத்மா சொல்றது வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் யாரு? ஆத்மா. இத மறந்துடக்கூடாது. कई बच्चे ये भी बाप दादा से रूहान करते हैं कि बाबा आपने हमें सर्वशक्तिमान बनाया, शक्तिमान भी नहीं सर्वशक्तिमान का वरदान हर एक बच्चे को ब्राह्मण जन्म लेते ही दिया है. சில குழந்தைங்க கடவுளோட ஆன்மீக உரையாடல் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாபா நீங்க வந்து எங்களை சர்வசக்திமான ஆக்குனீங்க. வெறும் சக்திமான் இல்ல, சர்வசக்திமான். याद है अपने जन्म का वरदान हर एक बच्चे को बाप ने मास्टर सर्वशक्तिमान भव का वरदान दिया है. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்ரீ பாபா பாப் தாதா மாஸ்டர் சர்வசக்திமான் பவ அப்படிங்கிற வரம் கொடுத்திருக்கிறாரு. कितने वरदान दिया है ஆல்மைட்டி अथॉरिटी ने. ஸ்ரீ பாபா தான் ஆல்மைட்டி अथॉरिटी எவ்வளோ வரம் கொடுத்திருக்கிறாரு. लेकिन कंप्लेंट करते हैं कि जिस समय जो शक्ति चाहिए वह आती नहीं है. பாபா நீங்க வரதானம் கொடுத்தெல்லாம் கரெக்ட். இப்ப நான் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சா அந்த பொறுமைன்ற சக்தி வரவே மாட்டேங்குது. நான் வந்து உள்ளடக்கணும், கண்ட்ரோலிங் பவர். நான் வந்து வார்த்தைகளை விடக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பாபா. ஆனா வாய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே இருக்கு. வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல பாபா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணே வரதானது யாருங்க இந்த வரம் கொடுத்தது? மாஸ்டர் சர்வசக்திமான் அப்படின்ட்டு ऑलमाइटी अथॉरिटी ने ऑलमाइटी अथॉरिटी கொடுத்தாரு. लेकिन कंप्लेंट करते हैं ஆர்டர் नहीं मानती है. ये क्यों? அப்ப கடவுள் தான் சொன்னாரு, நீங்க சொன்னா அந்த சர்வ சக்திகள் உங்க ஆர்டர் படி நடக்கும். ஆனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும்ல, வரமாட்டேங்குதே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க கடவுள்கிட்ட. जब ऑलमाइटी अथॉरिटी का वरदान है उससे बड़ा कोई नहीं. ஆல்மைட்டி அத்தாரிட்டியே வரம் கொடுத்திருக்கிறாரு. அவரை விட பெரிய ஆள் யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. तो वरदान की स्थिति में स्थित रह करके अगर ऑर्डर करो तो हो नहीं सकता कि आप ऑर्डर करो और शक्ति नहीं माने. நம்ம முதல்ல சீட்ல செட் ஆகல. இதான் விஷயம். நான் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி மாஸ்டர் சர்வசக்திமான் அப்படின்ற சீட்ல செட் ஆயிட்டு நான் ஆர்டர் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. மிஸ்டேக்க நம்மகிட்ட வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த சக்தி வரல, அந்த சக்தி வரல, பொறுமை வரல அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ம். एक तो आत्मा मालिक है, सर्वशक्तिमान का वरदान मिला हुआ है. उस स्वरूप में स्थित होके मालिक हो वरदान है. दोनों स्वरूप की स्मृति के स्थिति के रहते ஆர்டர் करो. 2 விஷயம். ஒண்ணு நான் வந்து மாஸ்டர் சர்வசக்திமான். 2வது இந்த சக்திகளை சிவ் பாபா கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு எனக்குள்ளவே அதிகமான பவர்ஸ் இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எமர்ஜ் பண்ணலாம். அல்லது மேலேருந்து சிவ பாபா சர்வ சக்திமான் அவர்கிட்டருந்து வாங்கி நான் மாஸ்டர் சர்வ சக்திமான் ஆகிறேன். 2 விதத்தில் நம்ம சக்திகளை அடைய முடியும். உள்ளத்துலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து. 2வது பாபாட்டிருந்து வாங்கலாம். பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆத்மான்ற சீட்ல உட்காந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. இப்ப ஏன் வராது சக்திகள்?
சக்தி ஆப்கா नहीं माने असंभव. நீங்க சொல்றத இந்த சக்திகள் கேட்கல அப்படின்னா, அது வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு பாபா சொல்றார். क्योंकि वरदान और बाप के प्रॉपर्टी का अधिकार संगम युग पर आप सबको சர்வசக்திமான் கா டைட்டில் மிலா है. நம்மளுக்கு வந்து வரதானமா கடவுள் குடுத்திருக்கிறாரு சர்வ சக்திகளை இந்த சங்கம யுகத்துல. சர்வ சக்திமான் பவ அப்படிங்கிற டைட்டில் வேற குடுத்திருக்கிறாரு. சிர்ஃப் உஸ் ஸ்திதி में स्थित नहीं रहते. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, வரதானமும் இருக்கு. அந்த ஸ்திதியில அப்படியே நிலைச்சு இருக்கணும். இது மட்டும் நம்ம செஞ்சா போதும். சதா नहीं रहते, कभी कभी आ जाता है. சில பேர் கிளாஸ் கேட்கும்போது தான் எனக்குள்ள அவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னு ஞாபகமே வருது. அப்புறம் மறந்து போயிடுறாங்க. இது சதா இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உண்மையிலேயே சதா சோல் கான்ஷியஸ்ல இருந்திருந்தா சதா இந்த மாஸ்டர் சர்வசக்திமான் நிலையில இருப்போம். இந்த புருஷார்த்தமும் சதா இருக்கணும் ஆக்சுவலா. ये कभी शब्द अपने ब्राह्मण डिक्शनरी से निकाल दो. அப்பப்ப யோகா பண்றோம். அப்பப்ப புருஷார்த்தம் பண்றேன். அப்பப்ப சக்திகளை யூஸ் பண்றேன். இந்த அப்பப்பன்ற வார்த்தை இருக்குல்ல, அவ்வப்பொழுது, சம்டைம்ஸ். அது டிக்ஷனரிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அபி அபி ஹாசிர் ஹை. இப்போ நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சக்திகள் வந்து நிக்கும். கூப்பிட்டா தானே. ம். आप कहते हो ना कि बाबा आपको हम याद करते हैं तो आप हाजिर हो जाते हैं. இப்ப நீங்க வந்து சிவ பாபாட்ட சொல்றீங்க. யாரோ அனுபவம் சொல்லியிருக்காங்க. பாபா அப்படின்னு நான் உங்கள நினைச்சா நீங்க வந்து நிக்கிறீங்க பாபா அப்படின்னு சொல்றாங்க. ஹே அனுபவ் ஆத்து விட்டாவா அப்படி ஒரு அனுபவம் இருந்தா கொஞ்சம் கை தூக்குங்க. பாபான்னு நினைச்ச உடனே பாபா வந்து நிக்கிற மாதிரி அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? अभी देखो हाथ उठा रहा है. बाप हाजिर हो जाता है. நீங்க கடவுளே கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கிறாரு. நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும். हजूर हाजिर हो जाता तो ये शक्ति क्या है? ஏங்க கடவுளே நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உங்க உங்க பக்கத்துல நிக்கிறாரு. இந்த சக்திகள்லாம் என்னங்க கடவுளுக்கு முன்னாடி? ये शक्तियां भी आपको बाप के प्रॉपर्टी में मिली है ना. இந்த சக்திகள்லாம் கடவுள் கொடுத்த சொத்து இல்லையா? ஞானம், குணங்கள், சக்திகள். அப்ப இதெல்லாம் கடவுளோட ப்ராப்பர்ட்டி குடுத்திருக்கிறாரு. तो मालिक बन के ஆர்டர் करो. கூப்பிட்ட குரலுக்கு கடவுளே ஓடி வந்து நிக்கிறாருன்னா, இதெல்லாம் என்னங்க? ஒண்ணுமே கிடையாதே. கண்டிப்பா அவங்க செய்வாங்க. நீங்க மாலிக், எஜமானனா இருந்து கூப்பிடுங்க சக்திகளை. வருவாங்க. मालिक बन के ऑर्डर नहीं करते हो, शक्ति खो जाती है ना, तो उस स्थिति में रहते हुए ऑर्डर करते हो, तो मालिक ही नहीं है, ऑर्डर क्यों माने. எப்பெல்லாம் வந்து சக்திகளை இழக்கிறோமோ, இப்போ பொறுமையே இல்லை, அப்பதான் பொறுமை சக்தி தேவைப்படுது. இப்ப நம்மகிட்ட பொறுமையே இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது சக்தி ஹீனா இருக்கிறோம். அப்ப பொறுமைன்ற சக்தி கூப்பிட்டா அது வராது. நம்ம வந்து மாஸ்டர் சர்வ சக்திமான்ற ஸ்வமான்ல சீட்ல செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா வருவாங்க. तो बाप दादा अभी क्या चाहते हैं पता है ना. இப்ப பாபா என்னதான் விரும்புறாரு தெரியுமா உங்களுக்கு? बाप अभी यही चाहते हैं कि मेरा एक एक बच्चा कर्म करते हुए भी राजा बच्चा बन, स्वराज्य अधिकारी बन, स्वराज्य की सीट को नहीं छोड़. नहीं छोड़े. இப்ப கடவுள் வந்து என்ன விரும்புறாரு? என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராஜா குழந்தையா இருக்கணும். சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். அந்த சுயராஜ்யம்ன்ற சீட்டை விட்டு இறங்கவே கூடாது. तो ராஜா सारा दिन ராஜா ही होता है ना. ஒரு ராஜானா எப்பவுமே அவர் ராஜா தானே. कभी राजा होता है कभी नहीं. तख्त पर बैठना या नहीं नहीं बैठना वो तो अलग बात है, लेकिन घर में रहते भी राजा हूँ ये तो नहीं भूलता है. இப்ப ராஜானா 24 மணி நேரம் சிம்மாசனத்துல உட்கார மாட்டாரு.
அந்த சபை நடக்கும் பொழுது சிம்மாசனத்துல உட்காருவாரு. மத்த நேரத்துல அவங்க இடத்துல தானே இருப்பாரு. 24 மணி நேரம் சிம்மாசனத்துல ராஜா உட்கார போறது கிடையாது. வீட்ல இருந்தா கூட அவர் மனசுல அந்த சுமான் இருக்கும். நான் அந்த நாட்டு ராஜா அப்படின்ட்டு. சீட்ல உட்காரல. வீட்ல இருக்கிறாரு. ஆனா நான் ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு தானே. तो कर्म योगी और अमृत वेले के यथार्थ योग शक्तिशाली स्थिति उसमें फर्क नहीं पड़ना चाहिए. அதனால பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப ராஜா சீட்ல உட்கார்ந்தா அவரு ராஜா ஞாபகம் வருது. வீட்டுக்கு போனாருன்னா ராஜான்றத மறந்துட்டாரு. அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நான் அமிர்த வேளையில நான் வந்து ஆத்மா அபிமானி நிலையில இருப்பேன். நான் மாஸ்டர் சர்வசக்திமான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கர்ம யோகியா இருக்கும்போது நான் மறந்துட்டேன். சொல்லலாமா? சொல்லலாமா? அதனால யோசிங்க. டைம் ஆயிடுச்சு. அதனால இதோட முடிச்சுக்கிறோம். நாம வந்து ராஜான்னா எப்பவுமே ராஜா தானே! சீட்ல உட்கார்ந்தா தான் ராஜா. சீட்லேருந்து இறங்குனா பிரஜையா என்ன? ஒரு நாட்டு ராஜான்னா எப்பவுமே ராஜா தானே! அது மாதிரி நாம வந்து இங்க சீட்ல உட்கார்றோம் அப்டின்னா, அமிர்த வேளையில. அமிர்த வேளையில நல்ல அந்த ஸ்திதி இருக்கு. நான் வந்து கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. அது அமிர்த வேளையில இருக்கு. ஃபுல் டேயே இல்ல. வீட்டுக்கு போனாலும் ராஜா, ராஜா தானே! அதனால கர்மா செய்யும் பொழுதும் கர்மேந்திரியங்களுக்கு ராஜா, அந்த ஸ்திதியில இருக்கணும். அப்ப நம்ம மூலமா நற்செயல்கள் நடக்கும். இந்த சர்வ சக்திகள நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும். ஃபுல் டேவும் தேவைப்படுதுல்ல சக்திகள். பாபாட்டருந்து வாங்குறோம் அமிர்த வேளையில. அப்புறம் கர்ம யோகியாவும் இருக்கணும். அப்பதான் வந்து எப்ப எந்த சக்தி வேணுமோ அப்ப அது வரும். அத நாம அப்ளை பண்ண முடியும். நல்லது. இந்த ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். ராஜா சீட்ல உட்கார்ந்தா தான் ராஜா கிடையாது. வீட்ல இருந்தாலும் ராஜா, ராஜா தான். அதனால நான் வந்து கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. அமிர்த வேளையில மட்டும் யோகா பண்ணக்கூடாது. ஃபுல் டேவும் யோகா இருக்கணும். அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதான் கர்ம யோகி. அப்படி இருந்தா தான் நம்ம வந்து அந்த சர்வ சக்திகளை அப்ளை பண்ற இடமே கர்ம யோகி தான். அதான் ஃபீல்டு நம்மளுக்கு. அங்க தான் சக்திகள் தேவைப்படுது. அந்த நேரத்துல நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இந்த சக்தி வரல, அந்த சக்தி வரலன்னு. பாபா சொல்றாரு, கடவுளே நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராரு. இந்த சக்தி வரலன்றீங்க. இது வந்து நல்லா இல்ல அப்படின்றாரு. இந்த கடவுள் கொடுத்த சொத்து அது. கடவுளே நீங்க சொல்றது கேட்கிறாருன்னா, அது கேட்காதா என்ன? கண்டிப்பா கேட்கும். அதனால நம்ம அந்த எஜமானன்ற சீட்ல இருந்து இறங்காம பார்த்துக்கணும். அது கர்மா பண்ணும்பொழுது கூட நான் ஆத்மா உணர்வுல இருக்கும் பொழுது, கண்டிப்பா இந்த சர்வ சக்திகளும் நம்ம சொல்றத கேட்கும். அப்ப வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கே புரியும். பிராக்டிகல் லைஃப்ல. நல்லது. ஓம் சாந்தி. Om Shanti, sister. Thank you. Om Shanti. ஒரு நிமிஷம் சைலன்ஸ்ல இருந்துட்டு முடிச்சுக்கலாம்.